10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Hi students, in this class we are going to start the next exercise 11.3. So last video 11.2 complete ஆயிருக்கும். ஸோ அப் டு 11.2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க்ரீட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் படிச்சிருப்போம். அதுக்குண்டான சம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் 11.3 நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் நம்ம என்ன பண்ணோம், அந்த கேபிட்டல் X இஸ் நத்திங் பட் அ ரேண்டம் வேரியபிள். இட் ஷுட் பி அ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னா த வேல்யூஸ் ஆஃப் X இஸ் நத்திங் பட் அ கவுண்டபிள் ஒன். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருப்பீங்க, 0 1 2. இப்போ இஃப் தேர் இஸ் நோ சக்ஸஸ், அதாவது நமக்கு தேவையான ஃபேவரபிள் ஒன்று கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எக்ஸுக்கு 0ன்னு போடுவோம், 1 கிடைச்சா 1, 2 கிடைச்சா 2, 3, 4 இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் அசைன் பண்ணி கவுண்டபிள் வேல்யூஸ் மட்டும் எக்ஸுக்கு அசைன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொன்னோம். இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த திரும்ப டிஸ்க்ரீட் நான் சொல்லிடுறேன். டிஸ்க்ரீட்டில் என்ன சொன்னோம், இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம், நமக்கு என்ன பாசிபிலிட்டி கிடைக்கும், ஹெட் கிடைக்கணும் இல்லாட்டி டெயில் கிடைக்கும், ஏதாவது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we are going to get head. What are the possibilities பண்ண when coin is tossed once, what is the probability or what is the possibilities for x values for getting number of heads அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று இப்போ ஒரு டாஸில் ஹெட்டே கிடைக்காம போகலாம். ஸோ எக்ஸுக்கு 0ன்னு போடுவோம், எக்ஸாக்டாக ஒரு ஹெட்டு கிடைக்கலாம், அப்போ எக்ஸுக்கு இன்னொரு 1ன்னு போடுவோம். அப்போ எக்ஸ் கேன் டேக் த வேல்யூஸ் 0 and 1, அப்போ 2 வேல்யூஸ் தான். அப்போ அது வந்து எக்ஸுக்கு 0 போடலாம் இல்லாட்டி 1 போடலாம். அப்போ அது கவுண்டபிளாக இருக்குங்களா, இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு சொன்னோம். ரைட்டா, ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் எக்ஸுங்கிறது டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். எப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃப் டைம் ஆஃப் பல்பு. இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டோ மற்ற நம்ம சேஃபல் பல்போ ஈவன் நம்ம அந்த பல்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனுடைய லைஃப் டைம் இப்போ ஒரு நம்ம போடும்போது நான் கடையில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 6 month வாரண்ட்டி, 1 year வாரண்ட்டி, இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கு சேல் பண்ணுவாங்க, இல்லை 2 years வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் த மீனிங், எக்ஸாக்டாக 6 months இருக்குமான்னு கேட்டால் இருக்கலாம், தெர் மேபி சான்ஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் போட்டு அடுத்த நாள் கூட ஃபீஸ் போகலாம். ஸோ பேஸ்ட் ஆன் அது டெக்னிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமாக இருந்திருக்கும், அதில் ஏதாவது டேமேஜஸ் இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. பட் திரும்ப அதுக்கு நம்ம பார்த்தோன்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ கன்க்ளூஷன், தட் மீன்ஸ் ப்ரிடிக்ஷன் அது கிடையாது. ஸோ தேர் மே பி எ சான்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராபிலிட்டியில் தான் வரும். அப்போ லைஃப் டைம் ஆஃப் பல்ப் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம உங்கள் வீட்டில் ஒரு பல்ப் எரியுதுன்னு வச்சுக்குவேன், அது பார்த்தோன்னு வச்சுக்குவேன், சார் இந்த பல்பை போட்டு ரொம்ப நாள் 6 months ஆச்சு, இந்த ஃபேன் 1 year இந்த ப்ராப்ளம் ஓடுது. ஸோ அந்த மாதிரி அதனுடைய லைஃப் டைமை டிசைட் பண்ணுறது. ஸோ அதுக்குன்னு சர்டன் கிடையாது. ஸோ 6 months ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு 2 months வேலை செய்யலாம், 1 month இருக்கலாம், 1 week இருக்கலாம். ஸோ அந்த டைமிங் பார்த்தா நமக்கு என்னன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கவுண்டபிள், அன்கவுண்டபிளில் போகும், கவுண்டபிளாக இருக்காது. ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக நமக்கு அது தொடர்ச்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா ஒரு 5 hours இருக்கலாம், 10 hours இருக்கலாம். அந்த இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த லைஃப் டைம் ஆஃப் பல்ப் பார்த்தீங்கன்னா இன் பர்டிகுலர் ஹவர்ஸ் நீ பார்க்கும்போது, இப்போ 1 டேக்கு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், ஒரு 5 hours நம்ம அந்த லைட் எரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதேமாதிரி 2 days 3 days 4 days அண்ட் ஸோ ஆன், அப்படியே பர்டிகுலர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். அதனால அதுக்கு பேர் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்ம சொல்கிறோம். ரைட்டா, அப்போ இங்கே ப்ராபபிலிட்டியில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்னென்னு பாருங்கள். டெஃபினிஷன், லெட் S be a sample space. இங்கே அதே தான், S be a sample space and let a random variable capital X such that S tends to R. அதாவது sample space tends to R. சாம்பிள் ஸ்பேஸை ரியல் நம்பரோட ரிலேட் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்னு சொல்கிறோம். அந்த கேபிட்டல் எக்ஸ் இங்கே என்ன பேர், ரேண்டம் வேரியபிள். அங்கேயே அதே தான், இங்கே அதே தான். பட் அங்கே டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னு பார்த்தா இங்கே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு சொல்ல போகிறோம். ரைட்டு, கேபிட்டல் எக்ஸ் such that S tends to R that takes on any value in a set I of R. ஐங்கிறது சம் இன்டர்வல் ஆஃப் ஆர்னா செட் ஆஃப் ரியல் வேல்யூஸ். சரி, ரியல் வேல்யூஸில் ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் வரைக்கும் நம்ம சொன்ன பார்த்தியா, ஒரு 1 weekல இத்தனை ஹவர்ஸ் எரிஞ்சிருக்கும், 1 monthல இவ்வளோ ஹவர்ஸ் அந்த பல்ப் எரிஞ்சிருக்குன்னு சொன்ன அந்த லைஃப் டைம் சொன்ன பார்த்தியா, அதே மாதிரி அந்த இன்டர்வல் நமக்கு இதுலேருந்து இது வரைக்கும் அப்படி நம்ம இன்டர்வல்ஸ் டிஃபைன் பண்ணுறது தான் இங்கே கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு சொல்ல போகிறோம். எப்படின்னா S tends to R that takes any value in a set I of R.
தென் எக்ஸ் இஸ் கால்ட் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் கண்டிஷன் சொல்கிறாங்க, இஃப் பி ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கும்போது இங்கே 0ன்னு வருது ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஐ. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறாங்க, கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. அப்போ கண்டினியூஸுங்கிறது என்னன்னா, அதாவது நம்ம இதுக்கு தான் பர்டிகுலராக இல்லாமல் சம் டியூரேஷன் இது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குது, நம்ம ஒரு பர்டிகுலர் லிமிட் நம்மளா ஒரு சர்டன் இன்டர்வல்குள்ளே நம்ம சொல்கிறதுனால அதுக்கு பேர் தான் கேபிட்டல் எக்ஸ் என்ன சொல்கிறாங்க, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ரைட். இப்போ அங்கே டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சோம். என்ன பேர்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். டிஸ்கிரீட்டில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், இங்கே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். தட் இஸ் ஷார்ட்டாக பிடிஎஃப் அப்படிம்பாங்க. பிடிஎஃப்ங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுங்கிறது காமனான வேர்டு, அதில் வந்து டென்சிட்டி அப்படிங்கிறது கண்டினியூஸில் குறிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு பேர் ரைட்டா. அப்போ டிஸ்கிரீட்டில் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ்ன்னு சொல்கிறோம், கண்டினியூஸில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்கிறோம். தட் இஸ் பிடிஎஃப். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பிடிஎஃபாக இல்லைன்னு எப்படி செக் பண்ணுறது, அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு பார்க்குறேங்க. A non-negative real valued function f of x is said to be a probability density function. Non-negative, நெகட்டிவ் இல்லாத ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லணும்னா அது எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு பாருங்கள். இஃப் ஃபார் ஈச் பாசிபிள் அவுட்கம் எக்ஸ், எக்ஸுக்கு கிடைக்கும் பார்த்து அந்த பாசிபிள் அவுட்கம் எக்ஸ் வேல்யூ அது எதுக்குள்ள இருக்குமா, சம் இன்டர்வல் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் a, b ஆஃப் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி ரைட்டா. அதுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ் எடுக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ எதில் இருக்கும், க்ளோஸ் இன்டர்வல் a, bக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வேல்யூ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸில் இருக்குது அப்படின்னா தென் இட் ஹேவிங் தி சம் ப்ராப்பர்ட்டி. என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஆஃப்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to b can be written as integral a to b f of x dx. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணோம், சம்மேஷன் யூஸ் பண்ணோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு சம்மேஷன் யூஸ் பண்ணோம். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுறோம். ஸோ அங்கே டைரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலாக இப்போ டிஸ்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் டைரெக்டாக அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னும் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 அப்படின்னா 2 கம்மின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ 2 கம்மின்னு என்ன, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் அப்படின்னு நம்ம இப்போ பர்டிகுலர் வேல்யூ மட்டும் போடுவோம். ஏன்னா அது கவுண்டபிள் வேல்யூஸ் இதில் டிஸ்கிரீட்டில். பட் இங்கே கண்டினியூஸுங்கும் போது பிட்வீன் இந்த இன்டர்வலில் வரும்போது இந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to b can be written as integral a to b f of x dx நம்ம எழுதலாம். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடினா we are going to use integration, that is integral a to b f of x dx நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரைட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்க, இதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக ப்ராபபிலிட்டி கேன் பி ரிட்டன் as p of a less than or equal to x less than or equal to b is equal to integral a to b f of x dx நம்ம சொல்கிறோம் ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் தியரம், a function f of x is a probability density function for some continuous random variable x if and only if it satisfies the following property ரைட்டா. ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அது சம் அதர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்கு சர்டன் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டால், சம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ப்ராப்பர்ட்டி, ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னு என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஃபங்க்ஷன் சொன்னோமா, அந்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன சொல்ல போகிறோம், டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருமா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, தட் இஸ் நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் நான் நெகட்டிவாக இருக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். பாயிண்ட் நம்பர் 2 பாருங்கள், செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம், இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் டோட்டல் ப்ராப்பர்ட்டி. அங்கே என்ன பண்ணிச்சிருவீங்க, சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 படிச்ச மாதிரி அங்கே சமேஷன் யூஸ் பண்ணுறோம், இங்கே இன்டகிரேஷன். ஸோ டிஸ்கிரீட்டுக்கு சமேஷனுங்கிற சிம்பிள், டென்சிட்டிக்கு அதாவது கண்டினியூஸுக்கு நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. ஹியர் த டோட்டல் தட் இஸ் நத்திங் பட் அ டோட்டல் ப்ராபபிலிட்டி. எப்பவுமே ப்ராபபிலிட்டியுடைய ரேஞ்ச் நமக்கு தெரியும், 0 to 1 தான் இருக்கும். இஃப் தேர் இஸ் நோ சக்ஸஸ், தட் மீன்ஸ் நமக்கு இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருந்தால் ப்ராபபிலிட்டி 0, ஷூர் ஈவெண்ட்டாக இருந்தால் ப்ராபபிலிட்டி 1. ஸோ எனி அதர் ப்ராபபிலிட்டியாக இருக்கும்போது 0 to 1 தான் நமக்கு எந்த வேல்யூவாக இருந்தாலும் கிடைக்கும் ரைட்டா. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லும்போது இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத எதனுடைய கண்டிஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியாக இருக்க போகுது ரைட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து என்னென்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் பார்த்தோம். ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எதை சொல்லுது, அதே கேபிட்டல் எக்ஸ் நம்ம அங்கே டிஸ்கிரீட் சொன்ன மாதிரி கண்டினியூஸ் தான், எஸ் டென்ஸ் டு ஆர். என்ன மீனிங் ஆகுது,
நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் டென்ஸ் டு ரியல் நம்பருக்கு போக போகுது. பட் பர்டிகுலர் இன்டர்வலில் நமக்கு கிடைக்க போகுது. அந்த ரியல் நம்பர் ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் கிடைக்க போகுது. அந்த பர்டிகுலர் இன்டர்வலில் தான் நம்ம எக்ஸ் வேல்யூ எடுக்க போகிறோம். அந்த இன்டர்வல் வந்துட்டாலே நமக்கு கண்டினியூஸ் கேஸாக மாறிடும். அப்போ கண்டினியூஸ் கேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸ் கேஸில் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன சொன்னோம்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்கிறோம்? பிடிஎஃப்னு சொல்கிறோம். ரைட்டா? அந்த பிடிஎஃப் எப்படி எழுதலாம்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to b that is equal to integral a to b f of x dx ன்னு சொன்னோம். ஸோ அப்போ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக சம் ப்ராப்பர்ட்டி அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒன்றாவது ப்ராப்பர்ட்டி என்ன? f of x greater than or equal to 0 for every x, that is the function is non-negative இருக்கணும். and also total probability equal to 1, that is integral minus into plus infinity f of x dx equal to 1 அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டிருக்கு. என்ன காரணம் கேட்டால் இந்த ரிசல்ட் நிறைய இடத்துல நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்போல்லாம் நமக்கு வந்து f of x pdfன்னு சொல்கிறோமோ அப்போ இந்த ரிசல்ட் ட்ரூ. அதே மாதிரி என்ன சொல்லணும்? இந்த ரிசல்ட் எப்போல்லாம் ட்ரூ ஆகுதுன்னு கேட்டோன்னா f of x கண்டிப்பாக என்னவாக இருந்திருக்கும்? பிடிஎஃபாக இருந்திருக்கும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ரைட்டா? ஓகே. ஸோ இது யூஸ் பண்ணி சம் ரிசல்ட்டு என்ன பாருங்கள்? நோட் p of a less than or equal to x less than or equal to b is nothing but a to b f of x dx அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எழுதலாம்னு சொன்னோம். பிடிஎஃப்ல சொன்னோமா இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to b is equal to integral a to b f of x dx ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து b வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னா சம் இன்டர்வல் வேல்யூ கிடைக்குது. சப்போஸ் p of x equal to a, p of x equal to என்ன? it is nothing but a single point. ப்ராபபிலிட்டி அட் a single point is always 0. நம்ம ஏற்கனவே தெரியும். எதில் படிச்சிருப்பீங்க? டிஸ்கிரீட்டில் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே கண்டினியூஸ் கேஸ்லையும் பாருங்கள். p of x equal to a which is nothing but இப்போ பாருங்கள் இங்கே என்ன சொன்னோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் a less than or equal to x less than or equal to b எப்படி எழுதலாம்? integral a to b f of x dx, that is a லோயர் லிமிட், bங்கிறது அப்பர் லிமிட். பட் இங்கே x equal to a ன்னு போடுறதுனால லோயர் லிமிட் a தான், அப்பர் லிமிட் a தான். அப்போ integral a to a f of x dx. ரைட்டா? அக்கார்டிங் டு த இன்டகிரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணுமா? அப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது f of x இன்டகிரேட் பண்ணால் சம் ஃபங்க்ஷன் இன்டகிரேஷன் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவில் அப்பர் லிமிட் a மைனஸ் லோயர் லிமிட் a. ஸோ a மைனஸ் a என்ன கிடைக்க போகுது? நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னு கேட்டோன்னா ப்ராபபிலிட்டி அட் சிங்கிள் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் 0 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ரைட்டா? இப்போ பாருங்கள் அதுக்கு ரிசல்ட் இருக்குன்னா when x takes on any one of the particular value is 0. ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மட்டும் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு மட்டும் என்ன இது? 0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்ச் நம்ம சொல்லணும். ஏலேருந்து பி வரைக்கும், 1லேருந்து 2 வரைக்கும், 2 to 3, 5 to 6 இந்த மாதிரி ஏதாவது சம் அதர் வேல்யூஸ். ஸோ ரேஞ்ச் மினிமம் டு மேக்ஸிமம் சொல்லும்போது சம் அதர் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். சிங்கிள் வேல்யூ நமக்கு 0 தான். ரைட்டா? ஸோ இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் நம்ம பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஓகே. ஸோ நம்ம காமன் வேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்குது. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டால் அதுக்கு பேர் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். அதே டிஸ்கிரீட் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இங்கே நம்ம என்ன கேஸில் வரோம்? கண்டினியூஸ் கேஸுங்கிறதுனால ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ரைட்டா? அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இங்கே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஷார்ட்டாக பிடிஎஃப்னு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் 11.11 பாருங்கள். ஃபைண்ட் தி கான்ஸ்டன்ட் c such that the function f of x equal to ரெண்டு கேஸில் சொல்லியிருக்காங்க. f of x நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? cx² எடுத்துக்கலாம், f of x 0ன்னு எடுத்துக்கலாம். f of x equal to cx² எப்போ எடுக்கணும்? where the values of x lies between 1 and 4. ஸோ 1 less than x less than 4. அப்போது எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் சரி, 1க்கு மேலே 4க்குள்ளே எதை எடுத்தாலும் நம்ம எதை ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம்? cx² ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 விட கம்மியாகவோ 4 விட அதிகமாகவோ, ஸோ less than 1 greater than 4 எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் அந்த f of x வேல்யூ என்னன்னு சொல்லுமாமா? 0. தட் இஸ் கால் f of x equal to 0 அதர்வைஸ்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்? இந்த f of x என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் அ டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இஸ் அ டென்சிட்டி ஃபங்க்ஷன். அண்டு இது டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1 or 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்யூட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 less than x less than 3.5 உடைய ப்ராபபிலிட்டி வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் p of x less than or equal to 2 அதோட ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் p of 3 less than x இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட் என்னென்னா கொஸ்டினில் ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் c கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு 3 more வேல்யூஸை நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். given function is nothing but a probability density function. ஸோ probability density ஃபங்க்ஷனாகவே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வந்துடணும். ஸோ probability density ஃபங்க்ஷனாக இருக்கானாவே கண்டிப்பாக அந்த f of x என்னவாக இருக்கும்? ஒரு நான் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே நேரத்தில் டோட்டல் ப்ராபபிலிட்டி இன்டர்வல் மைனஸ் இன்டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx என்னவாக இருக்கும்னு சொல்லியிருப்போம்? 1 நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டா? இப்போ பாருங்கள் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சின்ஸ் f of x இஸ் a pdf, that is probability density function. f of x probability density ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னாவே
டோட்டல் ப்ராபர்ட்டி என்ன ஆயிரும் 1ன்னு சொன்னேன். இன்டர்வல் மைனஸ் இன்டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இன்டர்வல் மைனஸ் இன்டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்ம சொல்லியாச்சு. ரைட்டா? அப்போ மைனஸ் இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்குமே 1. ஆனால் இங்கே பாருங்க ஃபங்க்ஷன் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. 1 to 4ல் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். அது இந்த ரிமைனிங் வேல்யூஸில் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ஆயிடுது 0ன்னு ஆயிடுது. ரைட்டா? இப்போ பாருங்கள் இன்டர்வல் மைனஸ் இன்டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் நத்திங் நமக்கு ஃபங்க்ஷன் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது 1 to 4. அப்போ இன்டர்வல் 1 to 4 cx² dx ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி 1 இருந்தாலும் சரி 4 to இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் சரி இன்டர்வல் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம் 0 நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும் அந்த ரெண்டு இன்டர்வல் வேல்யூ விட்டுட்டு நமக்கு எது ஃபங்க்ஷன் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது 1லேருந்து 4 வரைக்கும் அதை மட்டும் வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்டர்வல் 1 to 4 cx² dx ஈக்குவல் டு 1. அந்த ஈக்குவல் டு 1 வச்சுட்டே வரணும். என்ன காரணம்னா கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அ PDF ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ரைட்? விச் இம்ப்ளைஸ் பாருங்கள் இப்போ இதுக்கு சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டா. ஸோ இன்டர்வல் வெளியில் போட்டுங்க c இன்ட்டு இன்டர்வல் 1 to 4 x² dx ஈக்குவல் டு 1. ரைட்டா? இன்டர்வல் 1 to 4 x² dx ஈக்குவல் டு 1. ரைட்? c இன்ட்டு x² இப்போ x² இன்டகிரேஷன் தெரியுமா? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் x பவர் n. x பவர் n இன்டகிரேஷன் என்ன x பவர் n+1 by n+1. இங்கே என்னுக்கு பதில் என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ x பவர் 3/3 லிமிட் என்ன இருக்குது 1 to 4. ரைட்டா? அது மாதிரி தான். அப்போது c இன்டர்வல் 1 to 4 x² dxக்கு நம்ம என்ன இன்டகிரேஷன் சொன்னால் x³ 3 மறக்காமல் லிமிட்டை 1 to 4 நீங்கள் எழுதிக்கணும். ரைட்டா? இப்போ அடுத்து என்ன பண்ணோம் ஈக்குவல் டு 1 மறந்துடாம போட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் விச் இம்ப்ளைஸ் c இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ எங்கெல்லாம் வேரியபிள் வருதோ அங்கெல்லாம் நம்ம லிமிட் அப் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்டா? எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுமா c இன்ட்டு அப்பர் லிமிட் என்ன 4 கியூப் எவ்வளோ 64/3 மைனஸ் அடுத்து லோயர் லிமிட் எவ்வளோ 1 கியூப் எவ்வளோ 1 அப்போ 1/3. ஸோ c இன்ட்டு 64/3 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 1. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அந்த ரிசல்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளை பண்ணினா சியோட வேல்யூ கிடச்சிரும். பாருங்கள் c இன்ட்டு 64/3 மைனஸ் 1/3 ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன சேமாக இருக்கா டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நான் நியூமரேட்டர் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா? பாருங்கள் சப்ட்ராக்ஷனால சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போது ஹோலாக என்ன பண்ணுறோம் 64 மைனஸ் 1/3 வரும். ஸோ 64 மைனஸ் 1 63/3 இன்ட்டு c வரும். ஸோ அந்த 3யும் 63யும் கட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் 21. அப்போ 21c ஈக்குவல் டு 1ன்னு வந்து நிற்கும். 21c ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் c ஈக்குவல் டு என்ன வருது 1/21. ஸோ சியோட வேல்யூ 1/21. ஸோ அவன் கேட்ட கொஸ்டினுடைய ஃபஸ்ட் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ சியா சியோட ஆன்சர் என்னவாமா c ஈக்குவல் டு 1/21. அப்போ அந்த c ஈக்குவல் டு 1/21 அப்படிங்கிற இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன ரிசல்ட் யூஸ் பண்ணோம் given function f of x pdfங்கிறதுனால இன்டகரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx ஈக்குவல் டு 1 வச்சுக்கிட்டே வந்து இன்டகிரேட் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணோம். எதை கிடச்சிச்சு c வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபர்ட்டி டென்சிட்டின்னு கொடுத்து இந்த கான்செப்ட் இந்த மாதிரி கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நம்ம எந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இன்டகரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx ஈக்குவல் டு 1 இந்த கான்செப்ட் எடுத்து தான் நம்ம சம் சால்வ் பண்ணோம். இந்த சம்மில் c கேட்டிருக்காங்க அடுத்த சம்மில் k கேட்கலாம் வாட் எவர் இட் மேபி ஏதாவது ஒரு அன்னோன் வேல்யூ நம்ம கேட்பாங்க நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 21c ஈக்குவல் டு 1 வந்துச்சு விச் இம்ப்ளைஸ் c ஈக்குவல் டு 1/21. ரைட்டா? இந்த c வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ the probability density function the given function can be modified as f of x equal to c வர இடத்துல 1/21 போடுங்க 1/21x square where the limit is 1 less than x less than 4 வந்திருக்கு 0 otherwise. அப்போ f of x cx square என்ன மாறிடுச்சு f of x equal to 1/21x square மாறிடுச்சு. ரைட்டா? இந்த சேம் ஃபங்க்ஷன் தான் சிக்கு பதிலாக என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் 1/21 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சு மாடிஃபைடு ஃபங்க்ஷன் வி காட் இட். நெக்ஸ்ட் என்ன 2-3 வேல்யூஸ் சப்ஸ்டியூட் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 less than x less than 3.5 1.5 less than x less than 3.5 கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க கண்டினியூஸ் கேஸில் p of a less than or equal to x less than or equal to b can be written as a to b f of x dx ன்னு சொன்னாங்களா அந்த a க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 1.5 இருக்கு b க்கு பதிலா இருக்கு 3.5 அப்ப இன்டர் 1.5 to 3.5 f of x dx அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். இதா ஃபங்க்ஷன் that is equal to integral 1.5 to 3.5 f of x. இப்போ 1.5 to 3.5 f of x இங்க ஃபங்க்ஷன் என்ன டூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. எது f of x வந்து 1/21x ஸ்கொயர் இருக்குது எந்த வேல்யூஸில் 1 to 4 1 to 4க்குள்ள வேல்யூஸ் நம்ம எடுத்தோம்னா எதை ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும் 1/21x ஸ்கொயர் 1 hour லெசர் வேல்யூ ஆகும் 4 hour கிரேட்டர் வேல்யூ எடுத்தோம்னா ஃபங்க்ஷன் என்ன f of x equal to 0ன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இப்போ நமக்கு 1.5 to 3.5 எதுக்குள்ளே இருக்கும் 1க்கு மேலே 4க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தானே. அப்போ ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் f of x பதிலாக என்ன போட போகிறேன் 1/21x ஸ்கொயர் போட போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் 1.5 to 3.5 1/21x ஸ்கொயர் dx f of x பதிலாக என்ன பண்ணுறேன் 1/21x ஸ்கொயர் dx. இப்போ 1/21ங்கிறது
எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கனால இன்டெக்ரல் வெளியில் போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/21 இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் மட்டும் வரும். திரும்ப எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்டெகிரேஷன் எக்ஸ் பவர் n ஃபார்மாக இருக்கா? அப்போ எக்ஸ் பவர் n இன்டெகிரேஷன் கேட்டோன்னா எக்ஸ் பவர் n+1/n+1. இங்கே என்னக்கு பதில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2+1 3/3 வரும். தட் இஸ் x3/3. ஸோ இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இன்டெகிரேஷன் சொன்னோம்னா x3/3. ஸோ மறக்காமல் லிமிட் என்ன இருக்குது? 1.5 to 3.5. ஸோ லோயர் லிமிட் 1.5, அப்பர் லிமிட் 3.5 போட்டாச்சு. ரைட்டா? ரைட். தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அந்த 3 கூட வெளியே போட்டுக்கலாம். 1/21 into 3 என்ன ஆகுது? 63 ஆகுது. அப்போ 1/63 இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். வாட் இஸ் அப்பர் லிமிட்? 3.5. அப்போ 3.5 கியூப் பண்ணுங்க. 3.5 கியூப் மைனஸ் 1.5 கியூப். ரைட்டா? 3.5 கியூப் மைனஸ் 1.5 கியூப். தட் இஸ் ஈக்குவல் டு 1/63 இன்ட்டு 3.5 கியூப் பண்ணிங்கன்னா 3.5 into 3.5 into 3.5 பண்ணோம்னா எவ்வளோ வருது? ஸோ நியர்லி 42.875 அப்படின்னு வந்து நிற்கிது. மைனஸ் 1.5 கியூப் பண்ணும்போது 3.375 நிற்கிது. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு சில கேட்கலாம், சார் நம்ம 3.5 வந்து 7/2 போட்டுக்கலாமா? போடலாம். 7/2 கியூப்னு போட்டு கூட அது சிம்பிளை பண்ணி காட்டலாம். அதுமாதிரி 1.5 3/2 கியூப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ 7/2 கியூப் மைனஸ் 3/2 கியூப்னு போட்டு அது சிம்பிளை பண்ணால் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ரைட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/63. இந்த 42.875 3.375 போச்சுன்னா வருது 39.5 வருதுங்கிறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஸோ நம்மளோட கன்வெர்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? பாயிண்ட் டெசிமல் கேன்சல் பண்ணுறக்கா இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரை 395/613 வரும். 395/630. ஃபர்தராக சிம்பிளை பண்ணுங்கள். 79/126 வந்து நிற்கிது. ஃபர்தர் சிம்பிளை பண்ணால் நமக்கு 79/126 5 டேபிள் அடிச்சிங்கன்னா அது ஆன்சர் வரும். அப்போது ஃபஸ்ட் ரிசல்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 less than x less than 3.5 ரிசல்ட்டு 79/126. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டியோட ரிசல்ட்டாக இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 2. எக்ஸோட வேல்யூ 2 கம்மியாக இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2 கம்மியாக எது வரைக்கும்? 2க்கு லெஸர் வேல்யூனா 2க்கு முன்னாடி 1 இருக்குது, 0 இருக்குது, அண்ட் ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். இது நம்ம பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எடுக்க 2 கம்மிங்கும் போது இப்போது நியரஸ்ட்டாக இப்போ 2க்கு நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்க போகுது. நம்ம வந்து 1 தான் 0ன்னு தான் சொல்லக்கூடாது. ரைட்? அதுக்கு முன்னாடி 1.9 1.99 அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஏன்னா அது கண்டினியூஸ் கேஸ். இதே டிஸ்கிரீட் கேஸாக இருந்தால் 2க்கு முன்னாடி 1க்கு முன்னாடி 0 அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எடுத்துருப்போம். பட் கண்டினியூஸ் கேட்கும்போது லெஸ் தென் 2னா 2 கம்மி, அதாவது 2 கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ அது கண்டினியூஸ் கேஸில் தான் வரும். ஸோ P of x less than or equal to 2 கேன் பி ரிட்டன் as. அப்போ எது வரைக்கும் 2 கம்மியாக எது வரைக்கும்? டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட்னா -∞, டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைட்னா +∞ எடுத்துக்கும். இப்போ 2 கம்மிங்கும் போது லெஃப்ட் சைடு தான் எடுக்கும். அப்போ லெஃப்ட் சைடுங்கும் போது வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். எது வரைக்கும் போகும்? மைனஸில் போகும். மைனஸில் போகிறனால -∞ to 2 வரைக்கும் அர்த்தம். ஸோ P of x less than or equal to 2 can be written as integral -∞ to 2 f of x dxன்னு அர்த்தம். ரைட்டா? 2 கம்மி அப்படின்னா -∞ வரைக்கும் எடுத்துக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ மைனஸ்லேருந்து 2 தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டெக்ரல் அதாவது x less than or equal to 2 that can be written as integral -∞ to f of x dxன்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? இப்போ -∞ to 2 இப்போ ஃபங்க்ஷன் எங்கே பிரியுதுன்னு பாருங்கள். 1ல் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ 1 less than x less than 4ன்னு ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இன்டெக்ரல் -∞ to 2 can be written as integral -∞ to 1 to 2ன்னு பிரிச்சுக்க போகிறோம். இன்டெக்ரல் -∞ to 1 to 2ன்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள். அப்போ இன்டெக்ரல் -∞ to 1 f of x dx ப்ளஸ் 1 to 2 f of x dxன்னு. ஸோ அக்கார்டிங் டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டெகிரேஷன் நம்ம இந்த இன்டெக்ரலை 2 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எதுனா -∞ to 1ன்னு ஒரு இன்டெக்ரல் ஆகும், ப்ளஸ் 1 to 2 அப்படிங்கிற another இன்டெக்ரலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்கள். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ -∞ to 1 இன்டெக்ரல் -∞ to 1 f of x dx ரிசல்ட் 0ன்னு சொல்கிறோம். ஏன் சார் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 1 to 4க்குள்ள தான் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. 1 கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் f of x என்னன்னு சொல்லியிருக்காங்க? 0ன்னு சொல்லியிருக்காங்க. 0 ப்ளஸ் 1 to 2. இப்போ 1 to 2ங்கும்போது எதுக்குள்ளே வரும்? 1 to 4க்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் தானே. அப்போ 1 to 4ங்கும்போது இன்டெக்ரல் 1 to 2 f of x dx எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் 1 to 2 f of x என்ன சொல்லலாம்? 1/21x² எடுத்துக்கலாம். 1/21x² சொல்கிறோம். இப்போ இந்த 1/21 வெளியில் போட்டுக்கலாம். 1/21 இன்ட்டு x² இன்டெகிரேஷன் என்ன? x3/3. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் டிவிஷனில் பார்த்தோமா இல்லையா? அதே தான். இன்டெக்ரல் x² இன்டெகிரேஷன் x3/3. இங்கே லோயர் லிமிட் என்ன? 1, அப்பர் லிமிட் 2. ரைட்டா? இப்போ அப்பர் லிமிட்டில் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த 63 120 அதாவது 21 3 மல்டிப்ளை பண்ணால் 63 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/63 இன்ட்டு 2³ - 1³ 2³ எவ்வளோ? 8 -1³ 1. அப்போ 8 - 1 வரும். 8 - 1 7. ஸோ வெளியில் 1/63னால 7/63. இந்த 7/63 ஏதோ ரிசல்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 2 அப்படிங்கிற இந்த ப்ராபபிலிட்டியினுடைய வேல்யூ 2 கம்மி அப்படின்னு சொன்னோம்னா ரிசல்ட் என்னவா? 7/63.
ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற ரிசல்ட் 7/63 இது சப்டிவிஷன் 2. ஸோ செகண்ட் டிவிஷன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பாருங்கள், ப்ராபர்ட்டி ஆஃப் 3 less than x. 3 less than x. ஸோ 3 less than xனாலும் எக்ஸ் கிரேட்டர் தென் 3நாலும் ஒரே மீனிங் தான், ரைட்டா? ஸோ அந்த சிம்பிளை நம்ம மாடிஃபை பண்ணிடணும். எக்ஸை ஃபஸ்ட்டாகவும் 3 செகண்ட் எழுதுனா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3ன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 3க்கு மேலேன்னு அர்த்தம். அப்போ 3க்கு மேலே எது வரைக்கும் போகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும். 3 to infinity. அப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3 கேன் பி ரிட்டன் அஸ் இன்டர்வல் 3 to infinity f of x dxன்னு அர்த்தம். இன்டர்வல் 3 to infinity f of x dxன்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 to infinity வரைக்கும் நம்ம போக தேவையில்லை. ஏன்னா ஃபங்க்ஷன் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? 1 to 4க்குள்ள தான் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆக போகுது. மீதி எந்த வேல்யூ போட்டாலும் ஃபங்க்ஷன் என்ன தான் சொல்லியிருக்காங்க? 0ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 to infinity நம்ம எது வரைக்கும் ஃபங்க்ஷன் வேரி ஆயிருக்கும்? கண்டிப்பாக 3 to 4 வரைக்கும் சேஞ்ச் ஆகிச்சா இருக்கும். 4 to infinity நமக்கு ஆஸ் யூஸ்வல் 0 தான், ஏன்னா அதர்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா அதனால். அப்போ 3 to infinity f of x dx எப்படி எழுதலாம்? That is equal to integral 3 to 4 f of x dx plus 4 to infinity f of x dx நம்ம எழுதலாம், ரைட்டா? 3 to 4ல தான் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. என்ன ஆன்சரு? 1/21 x square. That is equal to integral 3 to 4 1/21 x square dx plus 4 to infinity 0. ஏன்? ஸோ ஃபங்க்ஷன் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் 1 to 4 தான் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ லெஸர் வேல்யூ ஆஃப் 1 கிரேட்டர் வேல்யூ ஆஃப் 4க்கு வேல்யூ என்ன சொல்லுங்கள்? f of x is 0. அதனால் that is equal to 0. ஸோ இதை மட்டும் இன்டகிரேட் பண்ண ஆன்சர். ஸோ இது ஆஸ் யூஸ்வல் ஆல்ரெடி பண்ண அதே இன்டகிரேஷன் தான். 1/21 வெளியில் போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1/21 இன்ட்டு இன்டகிரல் x square dx இன்டகிரேஷன் என்ன? x cube by 3. மறக்காமல் 3 to 4 இன்டகிரேஷன் போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 21 into 3 எவ்வளோ? 63. அப்போ 1/63 இன்ட்டு 4 cube, x cube பதிலாக 4 cube மைனஸ் 3 cube, ரைட்டா? 4 cube எவ்வளோ? 64 மைனஸ் 3 cube எவ்வளோ? 27. ஸோ 64 மைனஸ் 27/63 வரும். ஸோ 64 27 போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? 37/63 வந்து நிற்கிது. 37/63. ஸோ இதான் வந்து எதோட ரிசல்ட்டு? ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than x, ரைட்டா? ஸோ 3 டிவிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த சம்மில் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ c கண்டுபிடிச்சோம். இன்டர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு f of x dx = 1ன்னு வச்சு கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி 1.5 to 3.5 ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுக்கு 17/126 வந்துச்சு. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சோம். அதோட ஆன்சர் 7/63 வந்துச்சு. தேர்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than x வேல்யூ பார்த்தோன்னா 37/63 வந்து நிற்கிது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸஸ் 11.3 அதில் ஃபஸ்ட் டிவிஷன். The probability density function of x is given by f of x equal to kx e power minus 2x where x greater than 0 and f of x equal to 0 when x less than 0. ஸோ எக்ஸுக்கு கிரேட்டர் தென் 0 போட்டிங்க அப்படின்னா kx e power minus 2x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கணுங்கிறாங்க. எக்ஸுக்கு லெஸ் தென் 0 வேல்யூ போட்டிங்க அப்படின்னா 0ங்கிற வேல்யூ எடுத்துக்கணும். இப்படி இருந்தால் வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இது வெரி சிம்பிள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, போன சம்மில் சி கண்டுபிடிச்சோம், இங்கே கே கண்டுபிடிக்கிறோம். மறக்காம பாருங்கள், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நாங்கள். அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கனாவே எதை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்? பிடிஎஃப் கான்செப்ட். இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு f of x dx equal to 1. பாருங்கள் சொல்யூஷன். சின்ஸ் f of x is a PDF, f of x என்னது? PDF அப்படிங்கும்போது இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு f of x dx equal to 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் நமக்கு ஃபங்க்ஷன் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது? 0க்கு மேலே. அப்போ 0க்கு மேலே இன்ஃபினிட்டி வரைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் 0 to infinity f of x dx. 0க்கு மேலே எது ஃபங்க்ஷன்? kx இன்ட்டு e power minus 2x. அப்போ இன்டர்வல் 0 to infinity kx e power minus 2x dx equal to 1. ரைட்டா? இப்போ இந்த கேங்கிறது கான்ஸ்டன்ட்னால வெளியே போட்டுங்க. k இன்ட்டு இன்டர்வல் 0 to infinity x e power minus 2x into dx. x e power minus 2x into dx equal to 1. That is equal to k into மறக்காம ஞாபகம் வச்சுங்க. இது எந்த ஃபார்மாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்காங்க பாரு. சின்ஸ் இன்டர்வல் 0 to infinity x power n e power ax dx மாதிரி இருக்கா? காமா இன்டர்வல் ஒன்று படித்த ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்டர்கிரேஷன் லாஸ்ட் எக்ஸைஸ் படிச்சிருப்பீங்க. இன்டர்வல் 0 to infinity x power n e power minus ax dx அப்படிங்கிறது காமா இன்டர்வல் யூஸ் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டு. இதுக்கு இன்டர்வல் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? n factorial by a power n plus 1. n factorial by a power n plus 1. இங்கே என்னங்கிறது எக்ஸ்னுடைய பவரு, ஏங்கிறது ஈனுடைய பவரில் வரக்கூடிய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ரைட்டா? இப்போ பாருங்கள் k இன்ட்டு இங்கே எக்ஸ்னுடைய பவரில் என்ன இருக்குது? 1. அப்போ 1 factorial divided by e பவர் இந்த 2 இருக்குது பார்த்தா 2 தான் a. அப்போது k இன்ட்டு 1 factorial by 2 power 1 plus 1 that is equal to 1. ஸோ 1 factorial 1 நமக்கு தெரியும். 2 power 1 plus 1 2. 2 power 2 எவ்வளோ? 4 ஆயிடுது. அப்போ k இன்ட்டு 1/4 equal to 1. therefore k equal to 4. அப்போ k equal to என்ன ஆயிடுச்சு? நமக்கு 4 ஆயிடுச்சு. அப்போ இந்த k equal to 4ங்கிறத நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னம்னா கிவன் ஃபங்க்ஷன் என்ன மாதிரி f of x equal to 4x e power minus 2x x greater than 0 0 x less than 0 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போது இந்த அன்னோன் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்டர்வல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு f of x dx equal to 1. தட் இஸ்
பிடிஎஃப் அப்படின்னாவே நமக்கு இந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அந்த 1ங்க ரிசல்ட் வச்சு கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேவோட வேல்யூ என்ன வந்துச்சு? கே ஈக்குவல் டு 4 அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ரைட், தேங்க்யூ.